தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் தமிழ் பணியோடு பக்தி பணி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மேலான தமிழ் வணக்கங்கள். நான் தேனியிலிருந்து லட்சுமி குமரேசன். நான் போடிநாயக்கனூரில் உள்ள சவுண்டேஸ்வரி நடுநிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இந்த மார்கழி மாதத்தில் மாணிக்க வாசகப் பெருமான் அருளி செய்த திருவம்பாவை பாடலிலிருந்து இன்று 18ஆம் பாசுரம். அண்ணாமலையான் அடிக்கமலன் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிசே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அண்ணாமலையான் அடிக்கமலன் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார்போல். பெண்ணே, திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற அந்த ஈசன் தீப்பிழம்பாய் பேரொளியாய் காட்சியளிக்கின்றான். திருவண்ணாமலையில் அந்த ஈசன் பேரொளி பிழம்பாய் காட்சியளிக்கின்றான். அந்த ஈசனுடைய திருவடிகளை விண்ணோர் வணங்க வருகின்றனர். விண்ணோர் என்றால் யார்? விண்ணகத்தில் இருக்கின்ற தேவர்கள் வருகின்றனர். தேவர்கள் என்றால் சும்மாவா? அவர்கள் மணிமகுடங்களை தரித்திருக்கின்றனர். அந்த மணிமகுடங்கள் எதால் ஆனது தெரியுமா? நவரத்தினங்களால். வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம் என்று பலவித நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிக அழகாக காட்சியளிக்கின்றன. அதனை அணிந்து அனைவரும் வருகின்றனர். அந்த தேவர்கள் அனைவரும் வந்து அந்த ஈசனது திருவடியை வணங்குகின்றனர். அவ்வாறு வணங்கும் பொழுது அந்த ஒளி பொருந்திய அந்த மணிமகுடத்தின் ஒளியானது ஒன்றுமே இல்லாமல் மங்கி காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த பேரொளி பிழம்பாக அந்த இறைவன் ஈசன் இருக்கின்றான் அல்லவா? அவனது ஒளியின் முன்பு இவை அனைத்தும் ஒன்றுமில்லாமல் மங்கி போய் காட்சியளிக்கின்றது. ஆம், இறைவனுடைய அருளுக்கு முன்பு, அவனுடைய ஆற்றலுக்கு முன்பு மனிதனுடைய புகழ், பெருமை, செல்வம், வலிமை அத்தனையும் ஒன்றுமில்லை என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றது இந்த பாடல் வரிகள். கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள. அதாவது இரவு முழுவதும் வானத்தில் என்ன இருக்கின்றது? விண்மீன்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத கணக்கிலடங்காத விண்மீன்கள் காட்சியளிக்கின்றன. அந்த விண்மீன்கள் அத்துணையும் ஒளி பொருந்தி மிக அழகாக இருக்கின்றன. இந்த வானம் முழுவதும் எனக்குத்தான், எங்களுக்குத்தான் சொந்தம் என்று பரவி கிடக்கின்றன. இன்று மனிதன் எவ்வாறு இந்த மண் தனக்கு சொந்தம் என்று கூறு போட்டு விற்றுக்கொண்டும் கூறு போட்டு அதனை வாங்கி கொண்டும் இருக்கின்றானோ, அதுபோல அந்த வானத்தில் இருக்கின்ற அத்தனை விண்மீன்களும் தனக்குத்தான் இந்த வானம் சொந்தம் என்று பரவி கிடக்கின்றன. ஆனால் அதிகாலை விடிந்தவுடன் அதிகாலையில் கதிரவன் என்ற ஒருவன் எழுந்து வந்ததும் அவை அனைத்தும் காணாமல் மறைந்து விடுகின்றன தெரியுமா? இறைவன் தான் தன்னுடைய மண், தன்னுடைய நிலம் என்று இருந்தாலும் ஒரு நாள் அத்தனையும் இல்லாமல் அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து விடுகிறானே, அதுபோலத்தான் அந்த தோன்றிய விண்மீன்கள் அனைத்தும் வானத்திலே மறைந்து விடுகின்றன. எவ்வளவு அழகாக, எவ்வாறு மாணிக்க வாசகப் பெருமான் எவ்வளவு அழகாக எடுத்து எம்புகிறார் பாருங்கள். பெண்ணாகி ஆனாய் ஒளியாய் பிறங்கொழி சேர். இறைவன் பெண்ணாக இருக்கின்றான், ஆணாக இருக்கின்றான், அழியாக இருக்கின்றான், எல்லாமுமாக இருக்கின்றான்.
இன்று நாம் சொல்கின்றோம், சமூகத்தில் சமுதாயத்தில் மூன்றாம் பாலினத்தவருக்கு எல்லாவித எல்லாவித நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர்களும் சமூகத்தில் உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அது இன்றுதான் வந்திருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். அப்படியல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பு, நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் முன்னவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். இறைவனை பெண்ணாகி ஆணாகி அழியாகி எவ்வளவு உயரிய சிந்தனை நம் முன்னோர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, இந்த இறைவன் பேரொளியாய் இருக்கின்ற அந்த ஈசன் விண்ணானவன், மண்ணானவன், எல்லாமும் ஆனவன். நிலம், நீர், காற்று, தீ, விசும்பு, வானம் என்று ஐம்பூதங்களும் ஆனவன். அவன் இல்லாத இடமேது? அவன் இல்லாத இடமேது? எல்லாமும் ஆக அவன் இருக்கின்றான். கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி. நம் கண்களுக்குள் நிறைந்த அமுதமாக காட்சியளிக்கின்றான். ஆம், பக்தி பரவசத்தோடு, பக்தி உணர்ச்சியோடு, எந்தவித மாறுபட்ட சிந்தனையும் இல்லாமல் அந்த இறைவனை நாம் நினைக்கும் பொழுது அவன் நிறைந்த அமுதமாகத்தான் நம் கண் முன்னே காட்சியளிப்பான். நிறைந்த அமுதம், அமுதம் என்றாலே இனிது. அந்த அமுதமே நிறைந்து இருக்கின்றது என்றால் அதனுடைய பெருமையை சொல்லத்தான் முடியுமோ? சொல்லால் சொல்லத்தான் முடியுமா? அதையும் காட்டி மேலும் 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 பெருமை மிக்கதாக அந்த அமுத காட்சி இருக்கின்றது. பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்வாடி. பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட அந்த இறைவன் அவனுடைய திருவடிகளை பாடி மலர் நிறைந்து விளங்குகின்ற அந்த நீரிலே மலர் நிறைந்து விளங்குகிறதா? எப்படி? ஆறு ஏரி குளம் இருக்கிறதல்லவா, அதற்கு அருகிலே மரங்கள் இருக்கும் அல்லவா, அந்த மரங்களில் இருக்கின்ற பூக்கள் அந்த நீரிலே விழும் அல்லவா. இப்போது மலர் நிறைந்து தானே இருக்கும் அந்த நீர். மலர் நிறைந்து விளங்குகின்ற அந்த நீரிலே பாய்ந்து ஆடுவோமாக. அதாவது இறைவனை எப்பொழுதெல்லாம் நினைக்க வேண்டும் என்றால், நாம் இறைவனை அமர்ந்து நின்று இறைவனை விளக்கேற்றி கும்பிடும்போது மட்டுமல்ல, எல்லா வேளையின் போதும் அவனை நினைக்க வேண்டும், அவனுடைய திருவடிகளை பாட வேண்டும். நாம் மற்ற வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட எல்லா நேரத்திலும் அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய திருவடிகளை பாடி மலர் நிறைந்து விளங்குகின்ற அந்த நீரிலே பாய்ந்து ஆடுவோமாக, அவனுடைய அருள்மலையில் நாம் நனைவோமாக என்று மாணிக்கவாசகப் பெருமானார் திருவெம்பாவை பாடலில் மிக அழகாக எடுத்து எம்புகிறார். இந்த திருவெம்பாவை பாடல் அத்துணையும் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், எப்பொழுதும் அந்த இறைவனுடைய திருநாமத்தை, இறைவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். மற்ற தன்னுடைய புகழ், தன்னுடைய செல்வம், தனது பெருமை என்று தனக்கென்று மனிதன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இல்லாமல் எல்லாம் அவனுடையது, எல்லாம் அவன் தந்தது என்ற அந்த இறைவனையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக இந்த பாடல் வரிகள் அத்துணையும் அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும், மார்கழி மாதம் மட்டுமல்ல எல்லா மாதமும் தான், இந்த திருவெம்பாவை பாடல்கள் அத்துணையும் படித்து அந்த ஈசனுடைய திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற பேரொளி பொருந்திய அண்ணாமலையாரின் அருள் பெற்று நம்முடைய வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வோமாக. மேலும் நாடு நாம் வளம் பெறுவோம். நம்முடைய நாம் நலம் பெறட்டும். நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் வாய்மொழி கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய
மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.